உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்க கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மின் வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் அண்ணா சாலை மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிர்வாகம் புறக்கணிப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். என்ற முறையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். 3 230 kV துணை மின் நிலையங்களையும் உயரழுத்த மின்பாதைகளையும் தனியார் மயமாக்க கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒருபுறம் தமிழக அரசால் மின்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா இடங்களிலும் தனியார் மயமாகாது என்று ஒரு அறிக்கையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மறுபுறம் மின் வாரியத்தில் தினந்தோறும் வாரிய தலைவர்களால் தனியார் மையத்தை நோக்கி பயணிக்கும் வகையில் ஒரு ஆணையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த தர்ணா போராட்டம் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்காக மட்டும் இது நடத்தப்படவில்லை. நாகர்கோவில் மின்வாரிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய தலைவர் அவர் தொழிற்சங்கங்களை எதையும் மதிக்காம தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மேலும் இத்தனை வருட காலமாக பொதுத்துறையாக நிலவி வந்த ஒரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்குவதில் முழு குறிக்கோளாக இருக்கிறார்கள். இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் நாங்கள் தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுபோன்று புதுக்கோட்டை மின்வாரிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன.